மூணாவது தடவை ரெக்கார்ட் பண்றேன் மைக் ஆன் பண்ணாம. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பி இம்ப்ளைஸ் கியூனா எப்படி எழுதலாம்னா நெகேஷன் பி ஆர் கியூ. ஆர்னா என்னது ப்ளஸ் சிம்பிள். இனிமேல் ஆர்னாலும் ப்ளஸ் சிம்பிள்னாலும் ஒன்று தான். ஓகே, அது வந்து பை கண்டிஷனல். இது வந்து பை கண்டிஷனல் சொல்லுவாங்க. அது எப்படின்னா பை கண்டிஷனல்னால என்னது ரெண்டு கண்டிஷனும் நடக்கணும். அதாவது பி இம்ப்ளைஸ் கியூவும் நடக்கணும், கியூ இம்ப்ளைஸ் பியும் நடக்கணும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். அண்டு ரெண்டும் நடக்கணும், அதனால அண்டுன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இதை வந்து இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இதே இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ இந்த சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிஓஎஸ் ப்ராடக்ட் ஆஃப் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் வந்து தப்பாக எழுதியிருக்கேன், எஸ்ஓபி. ஓகே, உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து என்னது ப்ளஸில் இருக்குது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது ப்ராடக்ட் டேம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அதான் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். கரெக்டாக? ஸோ அதான் எழுதி வச்சிருக்கேன், சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது ஃபுல்லாக சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இது சம் ஆஃப் ப்ராடக்ட்டு, இதுவும் சம் ஆஃப் ப்ராடக்ட்டு. அப்போ கீழே கண்டுபிடிச்சிருக்க வந்து பிஓஎஸ். ஓகே, அதை மட்டும் கரெக்ஷன் போட்டுக்கோ. ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்ட்னா என்னது, ப்ராடக்ட் டேம் எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஸோ இந்த இது மல்டிப்ளைல தானே இருக்குது, பிஎன்கியூ இது பிஎன்கியூ இது எல்லாத்தையும் சம் பண்ணி வச்சுருக்கோம், அதான். ஓகே, எஸ்ஓபி மாற்றிடுறேன், எஸ்ஓபி. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன பண்ணுவோம், கெனானிக்கல் ஃபார்ம்னா லைக் இந்த டேர்மில் இல்லாத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இங்கே ஆர் இல்லையா, இங்கே வந்து கியூ இல்லையா, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது பி மல்டிப்ளை கியூ இருந்துச்சுன்னா மல்டிப்ளை ஒன் போட்டால் தான் இட்ஸ் மேக் நோ டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ வந்து ஒன் ஒன்றுக்கு வந்து எப்படி எழுதுறது, ஆர் ப்ளஸ் ஆர் பார்னு எழுதலாமா. இது என்னது, இது வந்து ஜீரோன்னு வச்சுக்கலாம், இது ஒன்று. அப்போது ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று தானே வரும். ஸோ இட் மேக் நோ டிஃபரன்ஸ், அதான் வந்து எழுதியிருக்கோம். ஆறு ஆர் அதாவது ப்ளஸ் சிம்பல், நெகேஷன் ஆர் எழுதி வச்சுருக்கோம். ஓகே, அதே தான் நடுவில் உள்ளதுக்கு இது போட்டுட்டு இங்கே வந்து கியூ டேம் இல்லையா, ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இது வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இங்கே வந்து பி அண்டு கியூ இப்படி இருக்கா, இங்கே வந்து என்ன ஆறு ப்ளஸ் ஆர் பார்ன்னு இருக்கா, இதை வந்து உள்ள மல்டிப்ளை, இதை வந்து உள்ள இப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதான். ஓகே, இந்த ஆறு இருந்து இங்கே போயிருக்கோம். ஸோ அது வந்து மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கும். அடுத்து நடுவில் வந்து இந்த சிம்பல் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து இது. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதாக அதே தான் பண்ணியிருக்கோமா. இப்போ ஏதாவது சேம், இது வந்து இதுதான் எஸ்ஓபி நமக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் கொஸ்டினில் பிஓஎஸும் கேட்டிருக்காங்க, எஸ்ஓபியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு கிடச்சிருச்சு, முடிஞ்சிச்சு. எஸ்ஓபி கிடச்சிருச்சு. இதில் ஏதாவது சேம் டேர்ம் வந்து திருப்பி திருப்பி வந்திருந்ததுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு மட்டும் எழுதணும். இதில் வந்து சேம் டேர்ம் இல்லை. ஓகே, எழுதுறப்ப எப்பயுமே வந்து இந்த பிக்யூஆ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, இந்த ஆர்டரில் இருக்க மாதிரி. ஓகே, எஸ்ஓபி கிடச்சிருச்சு. பிஓஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதணும். மொத்தம் இப்போ வந்து பிக்யூஆர்னு மொத்தம் 3 வேரியபிள்ஸா, அந்த ட்ரூத் டேபிள் போடுவோம்ல, ட்ரூத் டேபிளில் வந்து பிக்யூஆர்னு 3 வேரியபிள் டேர்ம் இருந்துச்சுன்னா மொத்தம் இத்தனை நம்பர் வரும். 8 காம்பினேஷன்ஸ் வருமா, 0 to 7 வரையும் போடுவோமா. இங்கே வந்து அப்போது 8 மொத்தம் வரணும். இங்கே வந்து 4 தான் வந்துருக்கு. அப்போ ரிமைனிங் வந்து இன்னும் 4 டேர்ம்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஓகே, 4 டேர்ம்ஸ் இன்னும் வரணும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ரிமைனிங் 4 டேர்ம்ஸ். அது எப்படி கண்டுபிடிச்சு எழுதுனேன்னா, இங்கே நம்ம எப்பயுமே எழுதுவோம்ல, பி கியூ ஆர் இப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோ. அதே வந்து இங்கே நெகேஷன் இருக்கா, அப்போ வந்து பிக்யூஆர் அப்போ வந்து ஒன்று. புரியுதா, அந்த ட்ரூத் டேபிள் எப்படி எழுதுவோம்ல, பிக்யூஆர் இப்போது ஜீரோ ஜீரோ ஜீரோ, அடுத்து ஜீரோ ஜீரோ ஒன்று, அப்போனா வந்து ஒன்று. அடுத்து டூக்கு வந்து 0 1 0 இப்படி எழுதுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கேன். நெகேஷன் வந்ததுன்னா அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஒன்று. இங்கே என்ன வந்திருக்கு, இங்கே நெகேஷன் இங்கே மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ 4. இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்திருக்கு. ஸோ 0 சாரி, அதாவது 4 to 1 கோட் படி பார்த்தோம்னா இங்கே 4 to 6. இங்கே வந்து 4 to 1 கோடு படி பார்த்தோம்னா 0 தான். இங்கே 4 to 1 கோடு படி பார்த்தோம்னா 1. இங்கே 4 to 1 கோடு பார்த்தோம்னா
4. ஸோ இதான் வந்து நம்பர் போட்டு வச்சிருக்கேன். அப்போ வந்து 0 1 4 6 கிடைச்சிருச்சு. அப்போ மீதி உள்ள டேர்ம் என்னென்னது? 2 2னா இங்க மட்டும் நெகேஷன் போட்டு எழுதுவோம். 3னா என்னது? இங்க 1 இங்க 1 போட்டு எழுதுவோம். 4 இருக்கு. 5னா இங்க ஒரு நெகேஷன் இங்க ஒரு நெகேஷன். அவ்வளவுதான். 6 ஆல்ரெடி இருக்கு. 7னா எல்லாத்துக்கும் நெகேஷன் போட்டு எழுதுவோம். இப்படிதான் ரிமைனிங் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எஸ்ஓபி கண்டுபிடிச்சிருக்கோம். பிஓஎஸ்க்கு வந்து ரிமைனிங் டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு அடுத்து இதுக்கு நெகேஷன் எடுக்கணும். எல்லா டேர்முக்கும் நெகேஷன் எடுக்கணும். நெகேஷன் ஆஃப் ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் விச் கிவ்ஸ் பிஓஎஸ். ஓகே, நான் மாற்றி எழுதியிருக்கேன் ரெண்டையும். விச் கிவ்ஸ் பிஓஎஸ். அப்படின்னா எப்படி எழுதணும்னா நெகேஷன் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். இந்த பிக்கு நெகேஷன் எடுத்தா நெகேஷன் பி. அடுத்து சிம்பிள் சேஞ்ச். இதுக்கு நெகேஷன் எடுத்தா கியூ. சிம்பிள் சேஞ்ச். நெகேஷன் எடுத்தா ஆர். அவ்வளோதான். நடுவில் உள்ள சிம்பிள் சேஞ்ச். அவ்வளோதான். இப்படியே எல்லா டேர்முக்கும் பண்ணணும். பண்ணோன்னா பிஓஎஸ் கிடச்சிடும். அவ்வளோதான். இதான் வந்து பிஓஎஸ். மேலே உள்ளது எஸ்ஓபி. இங்கே பிஓஎஸ்னால் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் சம்மா. சம் பண்ண டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? இந்த சம் பண்ண டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கோமா? சிம்பிள் மாற்றி எழுதியிருக்கேன். சம் பண்ண டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் சம். ஸோ அடுத்து வந்து தேர்ட் சம் பார்த்துடலாம். ஓகே, தேர்ட் சம் இதான். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கணும். பிசிஎன்எஃப்னு என்னது நமக்கு தெரியும். பிஓஎஸ். கரெக்டா? எஸ்ஓபி. கரெக்டா? பிசிஎன்எஃப்னா எஸ்ஓபி. இந்த சியை வந்து இப்படி எஸ்ஸா மாற்றணும். ஸோ எஸ்ஓபி. பிடிஎன்எஃப்னா பிஓஎஸ். ஓகே, இந்த டியை வந்து இப்படி மாற்றணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஓஎஸ் எஸ்ஓபி அது ஓகே, ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கொடுத்துருக்க டேர்ம்ஸை வந்து இப்போ இம்ப்ளைஸு டபுள் பை கண்டிஷனல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. லைக் நம்ம என்னென்னா எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணோம். என்னென்னா அண்டு ஆருக்கு ரெடியூஸ் பண்ணோம். ஓகே, அதாவது ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷனுக்கு ரெடியூஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதனால வந்து அதை ரெடியூஸ் பண்ணோம். இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி நெகேஷன் இருக்கனால டபுள் நெகேஷன் பி ஆர் ஆர். ஓகே, நடுவில் வந்து மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் போட்டுரும். இதே இது டபுள் நெகேஷன் பை கண்டிஷனலாக எப்படி எழுதுறது? இப்படி எழுதணுமா? அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதை வந்து ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இது எழுதிட்டு அடுத்து இந்த ஸ்டெப் கொண்டு வரலாம். ஓகே, அடுத்து இங்க டபுள் நெகேஷன் வந்து சிங்கிள் நெகேஷனாக மாற்றி இப்படி எழுதியிருக்கோம். அது இந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். அடுத்து எப்பயும் போல தான் அந்த இல்லாத டேர்மை கெனானிக்கல் ஃபார்ம் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கியூ டேர்ம் இல்லை, இங்கே ஆர் டேர்ம் இல்லை, இங்கே ஆர் டேர்ம் இல்லை. ஸோ இது என்னது இருக்குது? பி ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கா? நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன? ப்ளஸ் 0 தான் ஆட் பண்ணும். 0 எப்படி கொண்டு வர்றது? கியூ இன்ட்டு கியூ பாரா, அதாவது 1 இன்ட்டு 0 0. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ்ஸு 0க்கு வந்து கியூ இன்ட்டு கியூ பார் போட்டிருக்கோமா? அதே மாதிரி இங்கேயும் வந்து எல்லாமே ப்ளஸ் சிம்பிளில் தான் இருக்குது. ஸோ ஆறு அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஆறு அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னது? பி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கியூ இன்ட்டு கியூ பார்ன்னு இருக்கா? அப்போ பி ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் இதுன்னு ஒன்று இருக்க வரும். அடுத்து மல்டிப்ளை பண்ணி பி ப்ளஸ் கியூ பார்னு ஒன்று வருமா? ஸோ அதை வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இதுக்கும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். இந்த டேர்ம் இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். எழுதிட்டு சேம் டேர்ம்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்குறோம். இந்த டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, நான் எழுதுறப்போ வந்து இப்படி மாற்றி எழுதிட்டேன். நீ எழுதுறப்போ வந்து கரெக்டாக எழுதுற. அதாவது பி கியூ ஆர் இந்த ஆர்டரில் எழுதினீங்கன்னா இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த 0 1 2 3 அந்த நம்பர் போட்டுக்கிட்டா கூட அது மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒன்று இந்த ஒன்று. ஓகே, இது மட்டும் ரிப்பீட் ஆகுது. அதை மட்டும் ஒரே ஒருக்க மட்டும் எழுதிட்டு இப்போ இதை எடுத்து எழுதிடும். இது இப்படி எடுத்து எழுதுனா இது என்னது? சம் ஆஃப் ப்ராடக்டா ப்ராடக்ட் ஆஃப் சம்மா? இந்த சம் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா எஸ்ஓபி. எஸ்ஓபின்னா என்னது? பிசிஎன்எஃப். ஓகே, பிசிஎன்எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே தான். இப்போ விட்ட டேர்ம் மொத்தம் வந்து 8 டேர்ம்ஸ் வரணும். ஓகே, 8 டேர்ம்ஸில் இத்தனை 2 4 6 டேர்ம்ஸ் வந்துருச்சு. அதில் ஒன்று ரிப்பீட் ஆகிறதுனால எழுதிட்டோம். ஸோ 8 டேர்ம்ஸில் 5 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு.
5 டேர்ம்ஸ் ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்போ ரிமைனிங் என்ன 3 டேர்ம்ஸ் இருக்கணும். 3 டேர்ம்ஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் எது எதுன்னு பார்த்து எழுதணும். அதுக்கு தான் நான் அந்த ட்ரிக் சொன்னேன். இப்போ வந்து இதுல வந்து கரெக்டா எழுதியிருக்கேனா? இது 0. இது என்னது 2. ஏன்னா 4 to 1 கோடு படி பார்த்தோம்னா இந்த 2 மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ 2. இது 4. இது 5. இது எத்தனை? இது 5ஆ? PQஆ? இது மாத்தி எழுதியிருக்கு. ஸோ P3. ஓகே. PQR மாத்தி எழுதியிருக்கேன். அதனால 3 தான் வரும். ஓகே. 0 அப்போ 1 இல்ல. ஸோ 1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 2, 3, 4, 5 இருக்கு. 6 இல்ல, 7 இல்ல. ஸோ ரெண்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் ஒரே இது எழுதி வச்சிருக்கேன் எனக்கு. ஸோ ரெண்டையும் ஒரே இது எழுதி வச்சிருக்கேன். இங்க 7க்கு மட்டும் இங்க ஒரு நெகேஷன் வரும். ஓகே. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்துட்டோம். ஸோ பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரிமைனிங் டேர்ம்ஸ்க்கு வந்து நெகேஷன் எடுக்கணும். நெகேஷன்னா நான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாத்தையும் வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஆஹ் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் இந்த இருக்கா? இதுக்கு வந்து நெகேஷன் பி போட்டிருக்கோமா? அடுத்து இதுக்கு வந்து நடுவில் உள்ள சிம்பிளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெகேஷன் கியூ போட்டிருக்கோம். நடுவில் உள்ள சிம்பிளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெகேஷன் ஆர் இருக்கனால ஆர்னே போட்டுரும். ஓகே. இங்க வந்து இந்த இது மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இங்க ஒரு இதுக்கு வந்து வராது. இதை வந்து இப்படி மாத்தணும்னா இப்படி இருக்கும். அதே இது இப்படி மாத்தினா இப்படி இருக்கும். ஸோ அவ்வளோதான். பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப். ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மும் அதே தான். இப்போ இந்த டேர்ம்ல என்ன இல்லை? ஆர் இல்லை. இந்த டேர்ம்ல என்ன இல்லை? கியூ இல்லை. இந்த டேர்ம்ல என்ன? பி இல்லை. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, கரெக்டா? பி மல்டிப்ளை கியூன்னு இருக்கு. அப்போ இப்படி ஒன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒன்றுனா என்னது? ஏ இன்ட்டு ஏ பிளஸ் ஏ பார்னா ஒன்னா? ஸோ அதான். அப்போ ஆர் பிளஸ் ஆர் பார்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஆர் பிளஸ் ஆர் பாரா. இங்கே வந்து கியூ இல்லை. கியூவையும் அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடணும். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். ஓகே. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நான் எதுவும் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நம்பர் போட்டு வச்சுக்கிட்டேன். 0, 1. இங்கே ஆக்டிவேட் ஆகிற இடத்த மட்டும் 1. ஓகே. 4, 2, 1 கோடு படி பார்த்தோன்னா இங்கே மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ 1. அதே 4. இங்கே 6 இப்படி ஆக்டிவேட் இருக்க இடத்த மட்டும் அந்த 4 to 1 கோடு படி பார்த்து போட்டணும். ஸோ ரிப்பீட் ஆகிறது இதுவும் இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி எத்தனை? 4 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ இன்னும் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன? 4 வரணும். அந்த இப்போ வந்து இது எப்படி இருக்குது? ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம். சரி. ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்கோம். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே. சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போனா பிசிஎன்எஃப் கிடச்சிருச்சு. அப்போ பிடிஎன்எஃப்க்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நெகேஷன் எடுக்கணும். நெகேஷன்னா என்னென்ன பண்ணணும்? உள்ள இந்த சிம்பிளோட சைனையும் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து இந்த சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணணும். வெளியே உள்ள சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா பிடிஎன்எஃப். அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து ஃபோர்த்து சம். ஒரு நிமிஷம். ஓகே. ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்னன்னா, இது கொடுத்துருக்காங்க. இது மூணும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? பி இம்ப்ளைஸ் கியூனா என்னது? நெகேஷன் பி ஆர் கியூன்னு நமக்கு தெரியுமா? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இது பின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் டேர்ம் வந்து கியூன்னு எடுத்துக்கோ. அப்போ என்னன்னா பி இம்ப்ளைஸ் இந்த வெளியே உள்ளதை சால்வ் பண்ணுவோம். ஓகே. இந்த ஹோல் டேர்ம் சரி. ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்மை வந்து பிக்யூன்னு எடுத்துப்போம். இதை வந்து பி இம்ப்ளைஸ் கியூ. அப்படின்னா இது எப்படி எழுதுறது? அதை மட்டும் பார்ப்போம். ஓகே. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதணும்னா வந்து கியூ ஆர் ஆர் அப்படி வருமா? அந்த ஃபார்முலா படி இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்றேன்.
புரிஞ்சுதா? அந்த ஃபார்முலா படி இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்றேன். ஓகே, அதாவது பி இம்ப்ளைஸ் கியூ ஃபார்முலா படி உள்ள டேர்ம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேர்ம் இப்போ பாரு, இது ஃபுல்லா இது வந்து பி டேர்ம், இது ஃபுல்லா கியூ டேர்ம் மாதிரி இருக்கா? ஸோ வந்து திருப்பி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். பி. ஓகே, அவங்க சொன்ன இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருச்சு. ஒன்னும் டூ வந்து ஸ்டெப் ஒன்லேயே வந்து நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த இருக்கா ஒன்று, அது வந்து டூ ஈக்குவல்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ ஸ்டெப் ஒன் இம்ப்ளாய்ஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு எழுதிடணும். அடுத்து அடுத்து வந்து இந்த இதை ப்ரூவ் பண்ணணும். இது எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி எழுதுறதுன்னு. ஸோ இப்போ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இப்போ பி பார் ப்ளஸ் கியூ பார் ப்ளஸ் ஆர், அதாவது ஏ பார் பி பார் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. இதை அப்போ என்ன பண்ணலாம், அசோசியேட் பண்ணிக்கலாம். இந்த பார் டேர்ம்ஸ் இருக்கிறத மட்டும் ஒரு தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். அதான் பி பார் ப்ளஸ் கியூ பார்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா டிமார்கன்ஸ் லா. டிமார்கன்ஸ் போட்டோம்னா என்னது, இதை வந்து ஏபி த ஹோல் பார்னு எழுதலாமா? அதே மாதிரி தான் பிஇக்யூ த ஹோல் பார்னு எழுதியிருக்கோம். அடுத்து ஆர் ஆர் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. இம்ப்ளைஸ்னால் இப்படி தானே எழுதுவோம். பி இம்ப்ளைஸ் கியூனா எப்படி எழுதுவோம், நெகேஷன் பி ஆர் கியூன்னு எழுதுவோமா? அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். அதாவது நெகேஷன் பின்றது வந்து இது ஃபுல்லாக ஆர் ஆர்ன்னு இருக்கா? ஸோ அதை வந்து இப்படி எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் பி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ, இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் கியூ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ வந்து அதை வந்து இப்படி எழுதி வச்சுருக்கோம். இப்படி எழுதுனா இங்கே ப்ரூவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஃபோர்த்து சம் அவ்வளோதான்.